பாப்பாவோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் போனோம். அது நான் படித்த ஸ்கூல் தான். ஆறாவது படித்தப்போ ரொம்ப நல்ல நாலேஜு கிடைக்கும், நல்ல எஜுகேஷனும் கிடைக்கும். அதனால நான் அங்கே கொண்டு போய் சேர்க்கலான்ட்டு கூட்டிகிட்டு போனோம். ஒரு 80 கிலோமீட்டர் தூரமும் வண்டியிலே தான் போனோம். என்ன காரணம்னா, அந்த கிராமத்து வழியாக போகும்போது நிறைய நம்ம பார்க்குறதுக்கான அழகழகான இடங்கள்லாம் இருக்கும், அழகழகான செடிகள்லாம் இருக்குங்கிறதுனாலேயே நான் வண்டியில் தான் போகிறது, பஸ்ஸில் போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இயற்கையெல்லாம் நம்ம ரசிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் வண்டியிலே போயிட்டுருக்கும்போது ஒரு கிராமம், அது என்ன ஊருங்கிறதே எனக்கு தெரியாது. வழியில் ஒருத்தர் கலர் கோழி குஞ்சுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படியே நிறுத்தி ஒரு 15 கோழி குஞ்சு வாங்கினோமா. வாங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆக்ரோஷமாக 2 நாய்ங்க வந்துச்சு. ஒரு நாய் என்ன நினச்சதோ தெரியல, அப்படியே என்னை மோந்து பார்த்துட்டு அப்படியே என்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு நாய் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களோட இனம், நம்ம நாய் வளர்க்குறோம், ஏதாவது ஒரு மிருகம் வளர்க்குறோன்னா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இவங்கக்கிட்ட நம்ம போனோன்னா, நம்ம பழகணுன்னா அவங்களால நமக்கு ஆபத்து வராது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சென்ட்டு போட்டுட்டு போனாலும் சரி, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களோட மோப்ப சக்தியினால். நம்மளோட இனங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்களால நமக்கு ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அந்த நாய்ங்க வரும். அதனால் நானும் அது கூட ரொம்ப நேரம் விளையாடுறேன். என்னை விடவே இல்லை. நானும் எப்படியோ அதை விட்டு வெளில வர்றதுக்கு பார்க்குறேன், சான்ஸே கிடையாது. திரும்பவும் வண்டியில் வந்துலாம் ஏறுது. என்ன பண்ணுறது, அப்புறம் விட்டுட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. ஓகே, பாய்.